Hi friends, நான் உங்கள் அபி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு அமேசிங்கான நான்வெஜ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சண்டே அன்னைக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் குடல் வாங்கிடணுங்க. அதை தனியாக எடுத்து வச்சுட்டு கூடவே வந்துட்டு கொழுப்பு இருக்குது இல்லைங்களா, அதுவும் கொஞ்சம் தனியாக வாங்கி வச்சுருந்தோம். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம குடல் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகி கிடச்சிரும் குயிக்காக. ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. நம்ம வாங்கியிருக்கிற குடல் எடுத்து அதுக்குள்ளே அந்த தோல் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதை மட்டும் அதை சுடுதண்ணிக்குள்ளே போட்டுருங்க. பேலன்ஸ் இருக்கிற டியூப் மாதிரி இருக்கிறதெல்லாம் அது அப்படியே இருக்கட்டும். இது போட்டதையுமே வந்துட்டு கொஞ்சம் அது லைட்டாக சூடாகட்டும். இந்த சைடு எப்போவுமே வந்துட்டு நம்ம வீட்டில் சண்டே ஆச்சுனால கொஞ்சம் மாவு ஆட்டி வச்சுக்குவோங்க. அதனால் மாவு ஆடிட்டு இருந்துச்சு இட்லிக்கு. ஓரியோ பார்த்துட்டோம்னா வந்து வீட்டுக்குள்ளே நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டு இருந்துச்சு. எப்போவுமே அதுக்கு தனியாக இருக்கிறது பிடிக்காது, எங்கள் கூடவே இருக்கணும்னு நினைக்கும். அதனால அதுவும் வந்துட்டு அடிக்கடி நாங்கள் எல்லாருமே வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறங்காட்டியும் அதுவும் வந்து இப்படி நின்று பார்த்துட்ருக்குங்க எப்பயுமே. சரி வாங்க இப்போ குடல் க்ளீன் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வரைக்கும் விட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி இந்தளவுக்கு நல்லா கொதிக்கட்டுங்க. அப்போ தான் வந்துட்டு நமக்கு ஈஸியாக க்ளீன் ஆகி கிடைக்கும். இந்த சமயத்தில் வந்துட்டு அந்த டியூபாக இருக்கும் இல்லைங்களா, அந்த குடலை எடுத்து இந்த தண்ணிக்குள்ளே போட்டுக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு கத்தி அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த கத்தியோட பின்னாடி வச்சு இந்த மாதிரி சொரண்டிங்கன்னா டக்குன்னு வந்துடும். இன்றைக்கி நான் வந்து இந்த கரண்டி ஒன்று இருந்துச்சுங்க, அதை வச்சு தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். கை வந்து சூடாக இருக்குங்க, அதனால் ஒரு கிளாத் இருந்துச்சு இல்லை ஏதாவது ஹேண்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு பிடிச்சிக்கோங்க. நம்ம இதை சுட சுட க்ளீன் பண்ணால் தான் வந்துட்டு நமக்கு ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் ஆகி கிடைக்கும். ரொம்ப கொதிச்சுட்டு இருந்துச்சுங்க. நமக்கு சப்போஸ் வந்து சூடு ஆறுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் இதை வந்து நல்லா சுடுதண்ணிக்குள்ளே போட்டு மறுபடியும் எடுத்து க்ளீன் பண்ணும்போது நமக்கு டக்குன்னு க்ளீன் ஆகி கிடச்சிரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகுதுன்னு. ஒரே மாதிரி சிக்கன் மட்டன்னு சாப்பிட்ருக்கிறதுக்கு இந்த மாதிரி குடல் எடுத்து சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. பட் இதை க்ளீன் பண்ணுற வேலை தான் நமக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே பெருசாக இருக்கும். பட் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவும் நீட்டாகவும் க்ளீன் பண்ண முடியும். இப்போ இந்த டியூப் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேங்க. இந்த டியூப் கொஞ்சம் இந்த மாதிரி பெருசாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணியை வச்சு இந்த மாதிரி பண்ணும்போது அதுவே க்ளீன் ஆகிடும். அதனால இந்த பெரிய பெரிய டியூபெல்லாம் இருக்கிறதெல்லாம் இந்த குடலையெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தோலெல்லாம் ஃபுல்லாக நீங்கிடுச்சு. இப்போ இந்த குட்டி டியூப்பை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரொம்ப கொதிக்க இருந்துச்சுங்க. எடுத்து க்ளீன் பண்ணுறதே வந்துட்டு கஷ்டமாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து கையில் எடுத்து கூட க்ளீன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு குச்சி மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. யூஸ் பண்ணாத குச்சி, சீமார் குச்சியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து வச்சுக்கலாங்க. அதை வச்சு நம்ம வந்து இந்த டியூபுக்குள்ளே விட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக க்ளீன் ஆகிடும். ஸ்டிக்கு இல்லைனா வந்து ஏதாவது ஒன்று இருந்துச்சுனாலும் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள். ஆனால் இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி செஞ்சு சாப்பிட்றதே வந்துட்டு ஒரு பெரிய விஷயமாக தாங்க இருக்கும். அதுக்கு டக்குன்னு நம்ம சிக்கனோ மட்டனோ எடுத்து சாப்பிட்றலான்னு தோணும். பட் இந்த மாதிரியும் நமக்கு டைம் இருக்கும்போது எடுத்து சாப்பிட்டோம்னா தான் வந்துட்டு நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்க முடியும். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு சாப்பிட்ட மாதிரியும் நமக்கு இருக்குங்க. அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நான் இன்றைக்கி ஒரு யூஸ் பண்ணாத ஒரு குச்சி தாங்க எடுத்திருக்கேன். சீமார் குச்சி மாதிரி இருந்துச்சு, அதை தான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நீளமாக இருக்கிறதா. அதை வந்து இந்த ஹோல்குள்ளே விட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் ஆகி கிடச்சிருங்க. நீங்களும் இதை கூட வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணினதை விடவே கொஞ்சம் நீட்டாகவும் கிடச்சிது. கொஞ்சம் பெட்டராகவும் இருந்துச்சுங்க. டைமும் கொஞ்சம் சேவ் ஆகிற மாதிரி இருந்துச்சு.
உங்கள் வீட்டிலலாம் என்னென்ன டிஃப்ரெண்ட் நான்வெஜ் ரெசிபிஸ் செய்வீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த சண்டே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இதை எடுத்து செய்யும்போதே வந்துட்டு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி சிக்கன் குழம்பு மட்டும் வச்சிட்டோங்க. கிரேவி மாதிரி வைக்கலாம். இதை வந்து கிரேவி மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடல் எடுத்து வச்சுட்டு கூடவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சிக்கன் குழம்பு மட்டும் மார்னிங்கே வச்சாச்சு. மார்னிங் வந்து சப்பாத்தி சுட்டு சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. சரி, ஆஃப்டர்நூனுக்கு வந்துட்டு இந்த குடல் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இப்போ குடலெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே ஒரு குக்கர் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கலக்கி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இது ஒரு 6-7 விசில் வரைக்கும் வரட்டும். வந்தது அப்படின்னா நமக்கு இந்த அளவுக்கு வெந்து கிடச்சிரும். இந்த தண்ணியை வடித்து கீழே ஊற்றிட வேணாங்க. இதிலும் வந்து நமக்கு நிறையா ஹெல்த்தியாக இருக்கும். இந்த தண்ணியெல்லாம் நம்ம வச்சு அப்படியே வேறு ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா. ஸோ அதனால் நம்ம அதை அப்படியே வச்சுட்டு 2 கப் ரத்தம் வந்து அப்பா வாங்கிட்டு வந்திருக்கிறாருங்க காலையிலேயே. சரி, அந்த 2 கப் ரத்தமும் இருக்குது. இதையும் வச்சு மிக்ஸ் பண்ணி ஏதாவது செய்யலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி யோசிச்சுட்ருக்குதுங்க. குடல் வேக வச்ச தண்ணி இருந்துச்சுனாலுமே அது கூட வச்சு இதை செய்யும்போது டேஸ்ட் இன்னமும் நல்லாயிருக்கும். இப்போ பேனில் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதையுமே பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் சேர்த்து விட்டுக்கலாம். கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான நான்வெஜ் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இப்போ சின்ன வெங்காயம் தான் நான் சேர்த்துருக்குறேங்க. சின்ன வெங்காயம் வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு நிறைய வெங்காயமே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். கம்பேர் டு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த ரெசிபிக்கு. கூடவே இஞ்சி பூண்டு விழுது தட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம என்ன பண்ணால் பேலன்ஸ் ஏதாவது தக்காளி பழம் வறுத்து வச்சுருக்குறோம், அதையும் வேணால் சேர்த்துக்கலாம். நீங்கள் தக்காளி பழம் சேர்க்க விருப்பம் இல்லைனா கூட அதை கூட ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. தக்காளியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீட்டில் வந்து அடிக்கடி செய்கிற நான்வெஜ் பார்த்துட்டோம்னாங்க சிக்கன், மட்டன் இருக்கும். சிக்கன் மட்டன்லேயே வந்துட்டு பிரியாணி செய்வோம். பிரியாணி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கோங்க. பட் இந்த மாதிரி குடலாகட்டும் இல்லை ப்ரான் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம எப்போயாவது எடுக்கிறது உண்டு. இந்த மாதிரி சில வீடுகள்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி இருக்கும்போது ஒரு டைமாவது எடுத்து இந்த குடலெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டைம் கிடைக்கும்போது. அதுவும் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யுங்க. நல்லா இருந்துச்சு. கொஞ்சோண்டு மிளகுத்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு கரம் மசாலா வேணும் சேர்த்துக்கலாம். நீங்கள் மட்டன் மசாலா ஏதாவது சேர்க்குறதுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அதுலேயும் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இங்கே ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம் ஃபஸ்ட்டே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குடல் வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதுலேயே கொஞ்சம் வந்து இதில் ஊற்றிக்கலாம். நம்ம நார்மல் தண்ணி ஊற்றி செய்கிறதுக்கு இந்த தண்ணி ஊற்றி செஞ்சோம்னாலே நமக்கு பெட்டராக இருக்கும். அது நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம வேக வச்சுருக்க குடல் அதை எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. குடல் வேக வைக்காமல் டைரெக்டாக நீங்கள் உள்ளே சேர்த்திங்க அப்படின்னா அது வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்க. ஸோ அது பண்ணிட வேண்டாம். இப்போது நல்லா அது ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 கப் ரத்தத்தை கையை விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்குள்ளார சேர்த்துக்கோங்க. நார்மலாக நீங்கள் குடல் மட்டும் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த ரத்தம் சேர்க்கறதுக்கு முன்னாடி அப்படியே நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். பட் இன்றைக்கி நான் வந்து 2 கப் ரத்தம் வாங்கியிருந்தேன். ஸோ இதை வந்து கொஞ்சம் நம்ம மாற்று முறையில் செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த ரத்தத்தையும் அதுக்குள்ளார ஊற்றிருந்தேன். நல்லா இந்த மாதிரி கொதி வந்துடுச்சு. ஸ்மெல்லும் சூப்பராக இருந்துச்சுங்க. ரெண்டும் சேர்ந்து வேகும்போது நமக்கு கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் இந்த ஸ்டேஜில் வரும்போது கூட இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணுன்னா கூட விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டேஜ் வரும்போது கூட ஆஃப் பண்ணிடலாம். இந்த காம்பினேஷன் வந்து பக்காவான காம்பினேஷனாக இருந்துச்சுங்க சாப்பிடும்போது. கடைசியாக வந்துட்டு பெப்பர் பவுடர் வந்து தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
நான் வந்து இதை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம வீட்டில் செஞ்சு பார்த்துருக்கோம். ஆல்ரெடி ஃபங்க்ஷன்ஸில் சாப்பிட்ருக்கேன். பட் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. இதை சாதத்து கூட, சப்பாத்தி கூட, இட்லி கூட வச்சு சாப்பிடும்போது பயங்கர சூப்பரான டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் மறக்காமல் இதே ரெசிபியை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி.